பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் கூட உங்களை சந்தித்ததில் நான் கர்த்தருக்குள்ளாக மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட தேவன் நமக்கு ஒரு விசேஷித்த வசனத்தை தந்திருக்கின்றார். அந்த வசனத்தை பெற்று அதற்குரியவர்களாக வாழ்வோமாக. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். சங்கீதம் 34வது அதிகாரம் அதன் 19வது வசனம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். உலகத்தில் உள்ளவரை நாம் நீதிமானாக வாழ்தல் அவருக்கு தெரியும். நாம் நீதிமானாக இருக்கும் பொழுது நமக்கு துன்பங்களும் பாடுகளும் கஷ்டங்களும் ஒவ்வொரு நாளும் ஒரு சோதனைகள் நம்மை மேற்கொள்ளும். ஆனாலும் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் அவனை விடுவிப்பார். நம்மை கர்த்தர் விடுவிப்பார். நாம் எந்தெந்த காரியங்களில் பயந்து கொண்டிருக்கிறோமோ, எந்தெந்த காரியங்களில் தோல்வியுற்று காணப்படுகிறோமோ, அந்த எல்லா காரியங்களிலிருந்தும் நம்மை விடுவிப்பார், நம்மை பாதுகாப்பார், நமக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறேன் என்று சொன்ன தேவன் நாம் சும்மா இருப்பதே நம்முடைய வேலை. அவரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நீங்கள் எதை குறித்தும் கலங்காதீர்கள், எந்த காரியங்களை குறித்தும் நீங்கள் பயப்படாதீர்கள். அவரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறேன் என்று கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு சொல்லுகின்றார். ஆக இந்த வசனத்தை பெற்று இதற்குரியவர்களாக பரிசுத்தமான வாழ்வை காத்துக்கொண்டு பரிசுத்தமாக வாழ்வோமாக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபித்து முடிக்கின்றேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.